அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல மேன் வைட்னி யூ டெஸ்ட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சாண்ட் 1, சாண்ட் 2 அப்படின்னு 2 செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் யூ டெஸ்ட் அட் லெவல் ஆஃப் 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கோம். டு டெஸ்ட் தி நல் ஹைபோதசிஸ் தட் 2 samples came from identical population. அப்போ H0 என்ன சார் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா two populations are identical. Two populations are identical அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது mu1 equals to mu2 ரெண்டுமே சேம் தான் அப்படிங்கிறது. H1 என்னன்னா alternate hypothesis. இல்ல சார், two populations are not identical. Two populations are not identical. அவ்வளவுதான் சார். சரிங்களா? அப்போ not identical என்ன ஆகும்? mu1 not equal to mu2. இப்போ not equal to வந்தாலே என்ன ஆகும்னா two tailed test தான். not equal to வந்தாலே two tailed test. ஸோ தென் இது எவ்வளவு சாம்பிள் சைஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்க. n1 n2 ஓட சைஸை செக் பண்ணுங்க. n1 எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்க சார். 2, 4, 6, 8, 10, 12, 14, 15 டேட்டாஸ் கொடுத்துருக்கோம் n1ல. n2 செக் பண்ணுங்க சார், எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14 டேட்டா. ஸோ n1, n2, 15 and 14 கொடுத்துருக்கு. ஸோ சாம்பிள் சைஸ் கிரேட்டர் தேன் 10னாலே சம்டைம்ஸ் என்ன சொல்லலாம்னா இது லார்ஜ் சாம்பிள்னு சொல்லலாம். லார்ஜ் சாம்பிள் சைஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? 10 தாண்டி போனாலே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 10 தாண்டி தான் இருக்கு. அப்போ 2 சாம்பிளுமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் சாம்பிள் சைஸ். ஏன்னா மேன் வைட்னி யூ டெஸ்ட்ல ஸ்மால் சாம்பிள் இருக்கு, லார்ஜ் சாம்பிள் இருக்கு. ஸ்மால் சாம்பிள்னா கால்குலேஷனுக்கு மேன் வைட்னி யூ டெஸ்ட்டுக்கே நம்ம போகணும். லார்ஜ் சாம்பிள் சைஸ் அப்படின்னா அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்ராக்சிமேட் பண்ணிடும். இதனோட வேல்யூஸ் என்ன ஆகுனா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாற்றிருக்கு. சரிங்களா? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கு மாற்றணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ முதல்ல என்ன கொடுத்துருந்தாலும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேங்க் கொடுக்கணும். ஸோ ரேங்க் கொடுக்கறதுக்காக கொடுத்த வேல்யூஸை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிறோம். சரிங்களா? இந்த 2 டேட்டாஸையுமே பார்த்தீங்கன்னா கம்பைண்டா. ஸோ சாண்ட் 1 and 2 கம்பைண்டா நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க சார். 0. ஃபர்ஸ்ட் வேல்யூ 0லயே இருக்கு, 1ல இருக்கு. எல்லாமே 0 to 2க்குள்ள தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ எங்க இருக்குன்னு பாருங்க சார். 0.12 இங்க இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ. அப்போ எழுதுங்க சார், ஒரு டைம் எழுதுங்க, பொறுமையா எழுதுங்க. 0.12. அந்த சாண்ட் 1, 2ன்றது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நான் ஏபின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். சாண்ட் 1 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. சாண்ட் 2 பின்னு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கு. ஸோ 0.12ன்றது ஏ. வெரி நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க சார். 0.17 செக் பண்ணி பாருங்க. 0.17 தான் வெரி நெக்ஸ்ட் வேல்யூ வரும். 0.17 பி. அதுவும் பார்த்தீங்கன்னா அது 7 தான் இருக்கு. வெரி நெக்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க சார். 0.18 இங்க இருக்கு. 0.18 அதுவும் 7 தான் இருக்கு. 0.18 அதுவும் 7 தான் இருக்கு. வெரி நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க சார். 0.20 இங்க இருக்கு. அதுவும் 7 தான் இருக்கு. 0.20 அதுவும் 7 தான் இருக்கு. வெரி நெக்ஸ்ட் வேல்யூ 0.26 இங்க இருக்கு பாருங்க. 0.26 வெரி நெக்ஸ்ட் வேல்யூ. 0.26 பில இருக்கு. வெரி நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.32 0.32 இங்க இருக்கு. அது 7ல இருக்கு. ஸோ 7ல 0.32. வெரி நெக்ஸ்ட் வேல்யூ 0.35 0.35 வெரி நெக்ஸ்ட் வேல்யூ. அது எதில் சார் இருக்குன்னா 7 இருக்கு. 0.35. ஸோ லைக்வைஸ் எல்லா வேல்யூ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சிமிலர் வே எல்லா வேல்யூ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல வேல்யூஸ் எழுதியிருக்கோம். அதே சமயத்தில் எந்த குரூப்பு கீழே வருது, ஏல வருதா பில வருதான்றது எழுதியிருக்கும். ஓகேங்களா? இப்போ ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்க. ஏதாவது வேல்யூ ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஸோ 48, 47 எந்த வேல்யூமே ரிப்பீட் ஆகலை. நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணீங்கன்னா எந்த வேல்யூ ரிப்பீட் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக 1, 2, 3 அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கிட்டோம். ஸோ ரேங்க் நமக்கு டேரெக்டாகவே கொடுத்துட முடியும் நம்மளால.
ஸோ ரேங்க் கொடுத்துடலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 then 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 and finally 29. ஏன்னா எந்த ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகலை. ஆல் வேல்யூஸ் ஆர் நான் ரிப்பீட்டட், இல்லை ஆல் டேட்டாஸ்ன்னு சொல்லலாம். வேல்யூஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். அதனால் என்ன சார் பண்ணலாம்னா டைரெக்டாகவே நம்ம ரேங்க் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா ரேங்க்கு சாம்பிள் குரூப் ஏக்கு தனியாக பிக்கு தனியாக ஃபைன் பண்ணும். அதாவது ரேங்க்கு ஏ, ஸோ R1 சொல்லலாம். இந்த R1 எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஏ செட் 1 மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? கால்குலேட் ஆட் பண்ணுங்க சார். ஏ கரஸ்பாண்டிங்கான வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ இங்கே இருக்குது, ஸோ ஏ இங்கே இருக்குது. அப்போ 1 + 2, அப்போ இந்த ரேங்க் முடிஞ்சது, இந்த ரேங்க் முடிஞ்சது. அப்போ 3 + ஏ எங்கே சார் இருக்குது, இங்கே இருக்குது. 3 + 4, அப்போ 3 + 4 என்ன சார் ஆகும், 7 + ஏ எங்கே சார் இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே ஏ இருக்குது, இங்கேயே இருக்குது. அப்போ 6 + 7, அப்போ 13 + செகண்ட் ரோ வாங்க சார். இங்கே ஏ இருக்குது. அப்போ 9 + 10னா 19 + இங்கேயும் வேல்யூ தான், இங்கேயும் வேல்யூ தான். இப்போ 11 + 12, 11 13 23 + ஏ இங்கே இருக்குது 14 + இங்கே ஏ இருக்குது சார் 15 + தென் இங்கே ஏ இருக்குது 19ம் 20. அப்போ என்ன சார் ஆகும் 39 + ஏ எங்கே இருக்குன்னு பாருங்கள் சார். லாஸ்ட்டில் மட்டும்தான் ஏ இருக்குது 29. அப்போ வேல்யூ 162 வருது. ஸோ ரேங்க் R1ஓட வேல்யூ 162. சிமிலர்லி R2 ஃபைன் பண்ணும் இல்லைங்களா, ரேங்க் ஃபார் செகண்ட் ஒன். ஸோ ரேங்க் R2ன்னு சொல்லுவோம். ஸோ R2 எது சார் மென்ஷன் பண்ணால் சாம்பிள் குரூப் பியை மென்ஷன் பண்ணோம். அதனோட வேல்யூ ஆட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ கலர் மாத்திரம் உங்களுக்கு ஃபேர் பட்டராக இருக்கும். ஸோ பி எங்கே சார் வருது, இங்கே வருது 5. ஃபஸ்ட் ரோவில் 5 மட்டும்தான் இருக்குது. 5 + செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, +8 + இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 13 இருக்குது. ஸோ 13 + தென் இங்கே பார்த்தீங்கன்னா 16 + 17 + 18, 16 + 17 + 18. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 21 இருக்குது. 21 + இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பி தான். 22 23 24, 22 + 23 + 24, then 25 26 27 28 வரைக்கும் 25 26 27 and 28. இது ஆட் பண்ணீங்கன்னா 273 வந்திருக்கும் சார். 273 இதுதான் சார் நம்ம முக்கியம். சரிங்களா? இப்போ ஃபைனலாக நம்ம R1 என்ன சொல்கிறோம், R1 வேல்யூ 162, R2 வேல்யூ 273. தென் N1ஓட வேல்யூ, சாம்பிள் சைஸ் N1ஓட வேல்யூ 15, சாம்பிள் சைஸ் 2 N2ஓட வேல்யூ 14. இந்த டேட்டாஸ் இருந்தால் போதும் சார், நம்ம உள்ளே போயிடலாம். சரிங்களா? நம்ம கேல்குலேஷன் பார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் என்ன சார் ஃபைன் பண்ணால் U ஃபைன் பண்ணணும். ஸோ U மீன்ஸ் U1. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரேங்க் சரியா தப்பா நம்ம எப்படி சார் செக் பண்ணுறது, வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷன் எப்படி சார் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, R1 + R2 இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணீங்க அப்படின்னா N × N + 1/2 ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ R1ஓட வேல்யூ என்ன சார் 162, R2ஓட வேல்யூ என்ன சார் 273. அப்போ கேபிட்டல் N-ஓட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 2 ஆட் பண்ண வேண்டியதான், N1 + N2. இப்போ N1ஓட வேல்யூ 15, N2ஓட வேல்யூ 14 ஆட் பண்ணிங்கன்னா 29 வரும். அப்போ இங்கே என்ன சார் ஆகும் 29 × 29 + 1/2. அப்போ இது கேல்குலேட் ஆட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் 162 + 273 ஆட் பண்ணிங்கன்னா 435 கிடைக்குது. இந்த பக்கம் ஆட் பண்ணுங்க சார்.
29 into 30 by 2 போட்டிங்கன்னா அதுவும் 435 தான். அப்போ so far நம்ம ப்ரொசீட் பண்ணது கரெக்டு தான். ஃபர்தராக நம்மளால தைரியமாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இங்கே செக் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஃபார் பெட்டராக இருக்கும் சார். அதுக்காக செக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம U1 ஃபைன் பண்ணுவோம். U1. இப்போ U1க்கான ஃபார்முலா என்ன சார்? N1 into N2 plus N1 into N1 plus 1 divided by 2 minus R1. இல்லைங்களா? இது U1க்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ U1க்கான ஃபார்முலா எழுதிட்டோமா? வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. N1ஓட வேல்யூ 15, N2ஓட வேல்யூ 14 plus N1 வேல்யூ 15 into 15 plus 1 divided by 2 minus R1. R1 வேல்யூ 162. கால்குலேட் ஒர்க் பண்ணுங்க சார். இதனோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க எனக்கு. U1ஓட வேல்யூ டைரக்டாவே எழுதிக்கலாம் சார். சிம்பிளிஃபிகேஷனுக்கு மார்க் இல்லை, அதனால் டைரக்டாவே நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்ல 15 into 14 போட்டுட்டு தென் ப்ராக்கெட்ல 15 into 16 by 2 minus 162 போட்டிங்கன்னா 168 கிடைக்கும் சார். 168. தென் U2. ஸோ U2ஓட வேல்யூ என்னன்னா வெரி சிமிலர், அதே தான் சார். N1 into N2 plus இந்த N1க்கு பதிலாக N2ன்னு போடுவோம். ஸோ N2 into N2 plus 1 divided by 2 minus R2ன்னு போடுவோம் சார். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ N1ஓட வேல்யூ 15 தான், N2 வேல்யூ 14 plus 14 into 14 plus 1 divided by 2 minus R2. R2 வேல்யூ என்ன சார்? 273. R2 இங்கே வச்சிருக்காங்களா? 273. இப்போ கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. U2ஓட வேல்யூ. ஸோ டேரெக்டாக ஒர்க் பண்ணிக்கங்க. 15 into 14 plus 14 into 15 by 2 minus 273 போட்டிங்கன்னா 42ன்னு கிடைக்குது சார். கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணுங்க. 42ன்னு கிடைக்கும். U1 U2. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சார் பண்ணுறோம்னா U1 U2 ஃபைன் பண்ணுறோம் இல்லைங்களா? நம்ம மினிமம் வேல்யூ வேணும். ஸோ மினிமம் வேல்யூ யூஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது U எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஆஃப் U1, U2. ஸோ மினிமம் வேல்யூ U1 U2. ஸோ மினிமம் வேல்யூ என்ன சார் நமக்கு? 168 U1, U2 42. இதில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா U 42 தான். ஸோ U வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். U வேல்யூ 42. ஸோ தென் இது ஸ்மால் சாம்பிள்னா டேரெக்டாகவே நம்ம டேபிள் வேல்யூக்கு போய்க்கும். N1 N2 வச்சு டேபிள் வேல்யூக்கு போய்க்கும். பட் இது என்னன்னா லார்ஜ் சாம்பிள் சைஸ். லார்ஜ் சாம்பிள் சைஸ் இல்லைங்களா? அப்போ லார்ஜ் சாம்பிள் சைஸ் அப்படின்னா நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் போகும். இசட் டெஸ்ட்டுக்கு போயிருக்கும். இசட் டெஸ்ட். அப்போ இசட் டெஸ்டோட வேல்யூ என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா U மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா சொல்லுவோம். U மைனஸ் மியூ பை சிக்மான்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கேபிட்டல் U நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். இப்போ நமக்கு தெரியாது, மியூ தெரியாது. ஸோ இதில் மியூவோட வேல்யூ என்ன சார்ன்னு கேட்டிங்க அப்படின்னா N1 into N2 divided by 2. இப்போ N1ஓட வேல்யூ என்ன சார்? சாம்பிள் சைஸ் 15. N2 வேல்யூ என்ன சார்? 14 by 2. கேல்குலேட் ஒர்க் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 15 into 14 by 2 போட்டிங்கன்னா 105 கிடைக்கும். 105. இது மியூ வேல்யூ. தென் நமக்கு என்ன செய்யணும்னா சிக்மா தெரியணும். சிக்மான்றது என்ன சார்? ஸ்கொயர் ரூட். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். சிக்மான்றது என்ன சார்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்கொயர் ரூட் N1 into N2 into N1 plus N2 plus 1 divided by 12. சரிங்களா? சிக்மா வேல்யூ. அப்போ N1 வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும் 15 இல்லைங்களா? 15 into 14 into 15 plus 14 plus 1 divided by 12.
எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள தான் சார் இருக்குது. சரிங்களா? இது டேரெக்டாகவே கேல்குலேட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ சிக்மாக்கான வேல்யூன்றதை எழுதிடலாம். ஸோ மேக்ஸிமம் 2 டெசிமல் பிளேசஸ் இருந்தாலும் நமக்கு போதும். சரிங்களா? கேல்குலேட் எடுத்துக்கங்க சார். ஸோ 15 × 14 அது கூட ப்ராக்கெட்டுக்குள்ள 15 + 14 + 1 அந்த வேல்யூவை 12ஆல் டிவைட் பண்ணுங்க. வரக்கூடிய ஆன்சருக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 22.91 வருது சார். நம்ம 22.9ஓடவே நிறுத்திக்கலாம். அப்ராக்சிமேட் வேல்யூ வந்தாலே போதும். சரிங்களா? 22.9ஓடவே நம்ம ஸ்டாப் பண்ணாலும் சந்தோஷம். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ எல்லாமே தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இசட்டோட வேல்யூ யூ வேல்யூ 42 மைனஸ் மியூ வேல்யூ 105. சிக்மா வேல்யூ என்ன சார் போட்டிருக்கோம்? 22.9. கேல்குலேட் போடுங்க சார். என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ 42 மைனஸ் 105 டிவைடட் பை 22.9 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி -2.75 வருது சார். இசட் வேல்யூ 2.75 வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டேபிள் வேல்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். நம்மளோட ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கோம். 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துட்டோம். கிளியர்லி இது இசட் டெஸ்ட் இல்லைங்களா? ஸோ டேபிள் வேல்யூ வேணும் இல்லைங்களா? ஸோ டேபிள் வேல்யூ. ஸோ ஆல்ஃபான்றது இங்கே 0.01. கிளியர்லி டூ டைல்டு டெஸ்ட். அப்போ இசட் ஆல்ஃபா என்ன வரும்னு பாருங்க சார். இசட் ஆல்ஃபா அதாவது இசட் 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுக்கு நம்ம ஒரு டேபிள் வேல்யூ வச்சிருக்கோம். இந்த டேபிள் ஸ்டாண்டர்டான டேபிள் வேல்யூ. சரிங்களா? இசட்டுக்கானது. இசட் லார்ஜ் சாம்பிள் சைஸுக்கான ஸ்டாண்டர்ட் டேபிள். சரிங்களா? நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? டூ டெய்ல்டு டெஸ்ட். அப்போ இந்த டேபிள் தான் பார்க்கணும். டூ டெய்ல்டு டெஸ்ட் 0.01 சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம்? 1% சொல்லலாம். இல்லைன்னா 0.01 சொல்லலாம். இல்லை 99% கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாமே ஒன்று தான் சார். சரிங்களா? 1% சொல்லலாம். இல்லை 99% சொல்லலாம். இல்லை 0.01. டூ டெய்ல்டு டெஸ்ட்டுக்கான வேல்யூ +or-2.575. சரிங்களா? அப்போ வேல்யூ என்ன சார்? 2.575. ஏன்னா இது டூ டெய்ல்டு டெஸ்ட் இல்லைங்களா? இப்போ நம்மளோட கேல்குலேட்டட் வேல்யூ 2.75. இது 2.5. இப்படி டேரெக்டாக பார்த்தா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்போ அதனால் என்னென்னா ஒரு டென்டேட்டிவாக ஒரு படத்தை போட்டுக்கணும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு படத்தை வரைஞ்சிருக்கிறேன். அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ்ல இன்ஃபினிட்டி, டுவோர்ட்ஸ் நெகட்டிவ்ல இன்ஃபினிட்டி, மிட் வேல்யூ 0. ஸோ இது கிளியர்லி டூ டெய்ல் டெஸ்ட்ன்றதுனால கண்டிப்பாக +or- வரும். அப்போ நெகட்டிவ் டைரக்ஷனில் 2.5 நானும் அசியூம் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் டைரக்ஷனில். இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் 2.5 வேண்டாம் சார். 575 வச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. 575. ஸோ எது சார் ரிஜெக்ஷன் ரீஜியன் அப்படின்னா இந்த ரெட்டில் மார்க் பண்ணது எல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜியன். இந்த ரெட்டில் மார்க் பண்ணுறது எல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜியன். இதில் ஃபெயில் ஆச்சுன்னா ரிஜெக்ட். இதெல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜியன். இதெல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜியன். இந்த பிளாங்காக இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா அக்செப்டட் ரீஜியன். இது மட்டும்தான் அக்செப்டட் ரீஜியன் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்மளை கேல்குலேட் பண்ண வேல்யூ என்னன்னு பாருங்க சார். கேல்குலேட் பண்ண வேல்யூ -2.75. அப்போ -2.75 எங்கே ஃபெயில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கலர் மாத்திரம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ -2.75 கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். ஏன்னா -2.5 இருக்கு. அப்போ 2.75 இன்னும் இந்த பக்கத்தாலே தான் இருக்கு. ஸோ ஃப்ரம் டயக்ராம், ஃப்ரம் ஃபிகர் வி சி தட். கிளியராக பார்த்தா என்ன சார் தெரியுது? ரிஜெக்ட் வி ரிஜெக்ட் H0. சரிங்களா? ஏன்னா ரிஜெக்ஷன் ரீஜியனில் தான் ஃபெயில் ஆகுது. -2.75ன்றது கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ரீஜியனில் தான் ஃபெயில் ஆகுது. அப்போ என்ன சார் சொல்லலாம் நம்ம? ஸோ μ1 நாட் ஈக்குவல் டு μ2 தான். μ1 நாட் ஈக்குவல் டு μ2. தட் இஸ் the two sample, the two populations are not identical. Two populations are not identical. சரிங்களா? இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட்
உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.